மேடம், பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வர சொல்லியிருந்தீங்களே, என்னாச்சு? நான் உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்திருக்கு, இதுல ஒரு சைன் பண்ணுங்க. கிரெடிட் கார்டா? கிரெடிட் கார்டுலாம் எங்களுக்கு வேண்டாங்க. நோ நோ நோ, கிரெடிட் கார்டு கம்பல்சரி. பேங்க் அக்கவுண்ட் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கிரெடிட் கார்டு இருக்கணும். எங்களுக்கெல்லாம் கிரெடிட் கார்டு கொடுத்து விட்டு அதெல்லாம் எங்களால ஃபாலோ பண்ண முடியாதுங்க, வேண்டாம். நோ நோ, பேங்க் அக்கவுண்ட் இருக்கவங்க கம்பல்சரி கிரெடிட் கார்டு வாங்கி தாங்க, இல்லைன்னா உங்க ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். புது ரூலா இருக்கு, நாங்களே வேணாங்கிறோம், எங்களை கடனாளி ஆக்கிறீங்க போல. உங்களால இந்த கடன் எல்லாம் கட்ட முடியலன்னா உங்க வீடு, நிலம் எல்லாத்தையுமே பேங்க் ஜப்தி பண்ணிருங்க. இதுல மட்டும் சைன் பண்ணுங்க. இந்தியாவா? Several days later. ஹலோ, சொல்றேன். டிவி எடுக்க காசா? காசெல்லாம் என்கிட்ட இல்ல. கிரெடிட் கார்டு வேணா இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கோ. சரி, ஓகே. 4 to 6 weeks later. ஏன் டல்லா உட்காந்துருக்க? அது ஒண்ணும் இல்ல, இப்படிதான் நான் சிவனேன்னு உட்காந்துட்டு இருந்தேன். உனக்கு கிரெடிட் கார்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கொடுத்தாங்க பேங்க்ல. நானும் போய் வாங்கினேன். சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்டாங்க, அது இது வாங்கணும்னு சொல்லி கொடுத்து விட்டேன். எல்லாம் உரசி அமௌண்ட் நிறைய ஆயிருச்சு போல. இப்போ என்னடானா கிரெடிட் கார்டு பில்லு மட்டும் 50,000 ரூபாங்கிறாங்க. சும்மா இருக்கிறவளை கூப்பிட்டு கடன்காரனா ஆக்கி வச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். கிரெடிட் கார்டை வாங்கி வளர்த்தினா அவ்வளோ பில்லு வரும்னு தெரியுமில்ல, நம்ம தான் பார்த்து உஷாரா இருக்கணும். ஐயோ ஆமா, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த கிரெடிட் கார்டே வாங்காதீங்க. மக்களே உஷாரா இருங்க. நல்லா இருந்தாலும் கடன்காரன் ஆக்கி விட்டுரும் இந்த கிரெடிட் கார்டு. உஷாரா இருங்க.